கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் கிறிஸ்துமஸ் பண்டிகையுடைய செய்தியை நெடுநேரமாக கொண்டு செல்லக்கூடாது என்பதற்காக ஒரு முன்பகுதியாக இந்த செய்தி இன்றைக்கு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து செய்தியாகவே இருக்கிறது. இதன் தொடர்ச்சி தான் கிறிஸ்துமஸ் பண்டிகை இன்னைக்கு செய்தியாக கர்த்தர் தரப்போகிறார். ஆகவே உனக்கும் என்றால் அது யாரை குறிக்கிறது என்றால், யாரை குறிக்கிறது? சர்ப்பத்தை குறிக்கிறது. ஆமென், அல்லேலூயா. சாத்தானை குறிக்கிறது. சர்ப்பந்தான் சாத்தானாக வலுப்பற்றி இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு இரட்டைநிலை கோட்பாடை கொண்டது. அதுக்கு ஒரு மனநிலை கிடையாது. அடுத்து ஸ்திரீக்கும் உனக்குங்கிற சர்ப்பம்னு சொல்லிட்டோம். அந்த ஸ்திரீ யார்? அல்லேலூயா. யாவார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறதே அந்த ஸ்திரீ யார் என்பதை தான் பார்க்க போகிறோம். எல்லாரும் யாவாள் அப்படிம்பாங்க. ஆர்சி கிறிஸ்டின் சொல்லுவாங்க, மரியா அப்படிம்பாங்க. நாம் இன்னைக்கு அந்த ஸ்திரீ யார், ஏவாளா மரியாளா என்று பார்க்க போகிறோம். அல்லேலூயா. இவ சம்பந்தப்பட்ட வசனத்தை நம்ம பார்க்கணும்னா, யோவானுக்கு கர்த்தர் ஒரு தரிசனத்தை கொடுத்தார். வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தில் 12ஆம் அதிகாரத்தை எடுத்தீங்கன்னா அதில் முதலாவது வசனத்தை வாசிங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தால் அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களும் உள்ள கிரீடமும் இருந்தன. அங்கே யோவான் தன்னுடைய தரிசனத்திலே ஒரு பெரிய அடையாளத்தை கண்டார். பெரிய அடையாளம் என்றால் அது சைஸில், உருவத்தில் பெருசு கிடையாது. பெரிய அடையாளம் என்றால் அது ஒரு முக்கியத்துவமான அடையாளம். இங்கே அவர் கண்ட அடையாளம் என்ன? ஒரு ஸ்திரீயை பார்க்கிறார். அந்த ஸ்திரீயின் மேலே சூரியன், கீழே சந்திரன், ஒரு கிரீடம், 12 நட்சத்திரங்களை கொண்ட ஒரு கிரீடம். இந்த சம்பவம் எப்போ நடக்கப் போகிறது? கர்த்தருடைய வருகையிலே நடக்கப் போகிறது. கர்த்தருடைய வருகைக்கு துவக்கமான அடையாளங்கள் தான் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் 12 துவங்குகிறது. அப்போ ஏவாள் ஏற்கனவே வந்து மரித்து போயாச்சு. மரியாள் ஏற்கனவே வந்து மரித்து போயாச்சு. அப்போ அந்த பெண் அங்கே வருவாளா? இன்னைக்கு ஏவாள் எங்கே இருக்கா? பரலோகத்தில் இருக்காளா, பாதாளத்தில் இருக்காளா? நமக்கு தெரியாது. ஆனால் மரியா பாதாளத்தில் தான் இருக்காப்புல. ஆனால் ஏவாளும் மனம் திரும்பினவள் தான். அவள் சாத்தான்கிட்ட ஏமாந்தாலும் அவள் மனம் திரும்பினவள் தான். ஆனால் மரியாள் இன்றைக்கு அந்த ஆத்மா, அந்த ஆவி பரலோகத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக அந்த ஸ்திரீ யாராக இருக்க முடியாது? ஏவாளாகவும் இருக்க முடியாது, மரியாளாகவும் இருக்க முடியாது. அப்படி யார் அந்த ஸ்திரீ என்பதுதான். இது ஸ்திரீ என்று சொல்லப்பட்டிருக்கிறது வெறுமனையாக ஒரு சாதாரண பெண்மணி அல்ல. இந்த தாய்க்கு மேலே சூரியன், அந்த ஸ்திரீக்கு மேலே சூரியன், கீழே சந்திரன். அப்போ அந்த ஸ்திரீ ஒரு தாயானவள். அந்த தாய் யார் என்பதை தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம்.
இங்கே வானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவள் பாதங்களின் கீழே சந்திரனும் அவள் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்களுள்ள கிரீடங்களும் இருந்தன. ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. வானம் என்பது சபைக்கு வெளிப்படுத்தப்படுகின்ற உன்னதமான பெரிய காரியங்கள் தான். அகன்று மிகவும் பெரியது, அளவிட முடியாதது. சூரியனை அணிந்திருந்தார் தலைவர். அப்போ சூரியன் யாரு? சூரியன் யாருங்கிறத இன்னைக்கு நம்ம வாசித்த சங்கீதத்தில் 84ஆம் சங்கீதத்தில் 11ஆவது அதிகாரத்தில் பார்த்தோம். பாருங்கள், சூரியன் யாரை சொல்லியிருக்கு? சங்கீதம் 84:11. யாராவது ஒரு ஆள்? யாருக்கு சூரியன்? தேவனாகிய கர்த்தர் சூரியன். அப்போ அந்த பெண்ணு தலையில் யாரை வச்சுக்கிட்டு இருக்கா? தேவனை வச்சுக்கிட்டு இருக்கா. ஆமே, வாசிங்க. கேடகமானவர் அருளுவார். ஆமே, நன்மையை நிச்சயமாகவே கொடுப்பார். அவர் கரம் குறுகினது அல்ல. அப்போ அந்த பெண்மணியின் தலையில இருக்கிறது தேவன். அந்த பெண்மணியின் கீழே இருக்கிறது என்னது? சந்திரன். அப்போ அந்த சந்திரன் யாரு? இப்போ சூரியன் ஆண்டவர் ஒளியா இருக்கிறார். சந்திரனுக்கு ஒளி உண்டா? சந்திரனுக்கு ஒளி உண்டா? உண்டு. எப்படி உண்டு? அப்படி சொல்லாங்க. இரவு நேரம் எதுன்னு கேட்டீங்கன்னா, சூரியனுடைய ஒளி சந்திரனில் படும்போது நமக்கு பகல், மறைந்ததுக்கு அப்புறம் நமக்கு இரவு. பாதி பகுதி இரவு, பாதி பகுதி பகல். அப்போ அந்த சூரியனுடைய ஒளி தான் சந்திரனில் படுது. அந்த சந்திரனுடைய ஒளி தான் நமக்கு பிரகாசிக்கிறது. அப்போ சந்திரன் தேவனிடத்திலிருந்து ஒளியை வாங்கி பிரகாசிக்கின்றது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்மள இந்த உலகத்துக்கு கர்த்தர் என்னவா வச்சிருக்காரு? நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒளியாயிருங்கள். அப்போ அந்த ஒளி யார்கிட்ட நமக்கு வருது? கர்த்தர் நமக்கு ஒளி வருது. இந்த ஒளியை குறித்து ஏற்கனவே செய்தி எடுத்திருக்கோம் இல்லையா? அதை மரக்காலை போட்டு மூடி வைக்காத, மலை மேல் இருக்கிற பட்டணம் அது மறைந்திருக்கக்கூடாது என்பதை நம்ம ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். ஆகவே இந்த உலகத்திற்கு ஒளியாக இருக்கிற மனுஷர்கள் தான் சந்திரன். இந்த உலகத்தினின்றும் உலக பந்தங்களில் இருந்தும் பிரித்தெடுக்கப்பட்டு, அதாவது சந்திரனால் சுயமாக பூமிக்கு வெளிச்சம் தர முடியாது. சூரியனுடைய ஒளியை வாங்கிதான் அது நமக்கு ஒளியை தருகிறது இரவிலே. அதை போலதான் நமக்கு ஒளி கிடையாது. தேவனிடத்தில் அந்த ஒளியை நாம் வாங்கிதான் நாம் பிரகாசிக்கிறோம். அந்த ஒளி நமக்கு என்ன? அவருடைய சத்தியமும் அவருடைய கிருபையும். அந்த ஒளி அவருடைய சத்தியத்தை அவரிடத்திலிருந்து வாங்கி கொண்டு அதை மற்றவர்களுக்கு நாம் ஒளியாக பிரகாசிக்க செய்ய வேண்டும். சுவிசேஷம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். அப்போ அந்த பெண் யாரா இருப்பா? அல்லேலூயா. அந்த பெண் யாரா இருப்பாங்க? சபைக்கு போதிக்கிற தலை ஒளி தேவன். கேட்கிற பாதம், அந்த பெண்மணியின் பாதத்தில் இருக்கிறது யார்? சந்திரன். அது யார்? ஜனங்கள், உலகத்திலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டவர்கள். ஏன்னா நம்மளாம் அந்த உலகத்தில் நோக்கி ஓடிக்கிட்டு இருந்தோம். இந்த உலகத்தில் பணம் தான் முக்கியம், பணம் தான் ஆண்டவர், பணம் இருந்தால் தான் ஆசீர்வாதம். பாப்பா பிறகு பார்த்துக்கலாம், கவனிங்க. செய்தி ஒரு முக்கியமான செய்தி. அல்லேலூயா. பணம் தான் முக்கியம், பணம் தான் பிரதானம், பணம் தான் தெய்வம். அவங்களுக்கு ஆசீர்வாதம் பணம். ஆனால் நமக்கு ஆசீர்வாதம் என்ன? இந்த உலகத்தில் நமக்கு ஆசீர்வாதம் சமாதானம், நமக்கு சந்தோஷம். அது இருந்தால், பணம் இல்லாட்டா கூட பரவாயில்ல.
ஒரு கூனியும் கஞ்சியும் குடித்தாலும் நிம்மதியாக இருக்கலாம். ஹல்லேலூயா. நம்முடைய அரசாங்கம் அதனால தான் ஏழைகளுக்கு பிரதேசங்களில் இலவசமாக அரிசி கொடுக்காங்க. ஜனங்கள் நல்ல உழைக்க முடியாட்டாலும் இலவசமாக அரிசி வாங்கி பொங்கி ஊறுகாய் வச்சாலும் சாப்பிடுவாங்க. இங்கே கதான் கொடுக்காங்க. இதுதான் கர்த்தர் நமக்கு தெரிகின்றது. ஹல்லேலூயா. ஆகவே அந்த ஸ்திரீ யார் என்றால் சபைதான் அந்த ஸ்திரீ. ஹல்லேலூயா. சபைக்கு தலை ஆண்டவர். நம்ம வாழ்ன்னு சொல்ல முடியாது, பாதம்னு சொல்லுவோம். ஆண்டவர் மிக பெரியவர். வானம் உமது சிங்காசனம், பூமி பாதம் எவ்வளோ பெரிய ஆள். ஹல்லேலூயா. அவர் கீழே இருக்கிறார். ஆகவே இந்த ஸ்திரீ சபை. இப்போ உனக்கும் ஸ்திரீக்கும் வசந்தம் வந்ததுங்க. அப்போ உனக்கும்னா சாத்தான், ஸ்திரீனா சபை. சபைன்னு சொல்கிறத விட இன்னும் ஒருபடி நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். அந்த சபை ஆதி காலத்தில் யாருடைய சபைன்னா புறஜாதிகளுக்கான சபை அல்ல, இஸ்ரவேலுக்கான சபை. ஆகவே இந்த ஸ்திரீ சபை என்பது அந்த நல்ல இஸ்ரவேலர். கர்த்தர் தம்முடைய சொந்த ஜனங்களாக தெரிந்து கொள்ளப்பட்ட, சொந்த சம்பத்தாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் தான் இஸ்ரவேலர்கள். அவர்களுக்கு தான் வாக்களிக்கப்பட்ட தேசத்தை அவர் கொடுத்திருக்கிறார். ஆனால் இன்னைக்கு இதை வேறு ஒரு விதமாகவும் சொல்லிக் கொண்டு இருக்கிறார்கள். எப்படி சொல்லிக் கொண்டிருக்காங்கன்னா, சபைங்கிறது வரைக்கும் சரியாக கொண்டு வந்துட்டு 12 நட்சத்திரங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீசர்களை 12 நட்சத்திரங்கள் என்று சொல்கிறார்கள். அப்போஸ்தலருடைய உபதேசம், அப்போஸ்தலருடைய ஐக்கியம், அப்பம் வீட்டுகள், ஜெபத்தில் தரித்திருக்கிறது. சபை இப்படிலாம் ஆவிக்குரிய முறையில் முன்னேற வேண்டும் என்பது பவுலடியார் சொல்லியிருக்கிறார். ஆகவே இது சபையை குறிக்கலாம் என்று இன்றைக்கு சபை என்று சொல்லுகிறதை நாம் 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 15-16 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள். கிறிஸ்துவுக்குள் 10,000 உபாத்தியர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை பெற்றேன். ஆகையால் என்னை பின்பற்றுகிறவரால் என்று உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று பவுலடியார் சொல்கிறார். அல்லேலூயா. இவங்க சொல்றது கிரீடம் என்பது சபை ஊழியர்களுக்குரிய அதிகாரத்தையும் ஆளுகையையும் குறிக்கிறது. அப்போஸ்தலர்களுக்குன்னு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்காரு. என்ன அதிகாரம்? நீ பரலோகத்தில் எதை கட்டுகிறாயோ அதை நானும் கட்டுவேன். நீ பூலோகத்தில் எதை கட்டவிழ்க்கிறாயோ அதை பரலோகத்திலும் நான் கட்டவிழ்க்கிறேன் என்பதை மத்தேயு புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 16வது அதிகாரத்தை எடுத்துக்கிடுங்க. மத்தேயு புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. இல்லை, மத்தேயு 16:19. 16 19. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ. இப்போ யார்கிட்ட சாவி இருக்குது? பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் சாவி யார்கிட்ட இருக்கு? அப்போஸ்தலர்கிட்ட இருக்கு. இது அப்போஸ்தலருக்கு மட்டும்தானா? ஊழியக்காரங்களுக்கு கிடையாதா? அப்படின்னா ஊழியக்காரங்களுக்கு இது உண்டு. அதுக்கும் ஆதார வசனம் இருக்குது. இங்கே
ஒருமையில் சொல்லப்பட்ட வசனத்தை மத்தேயு புஸ்தகத்தில் 18ஆம் அதிகாரத்தில் 18வது வசனத்தை தெளிவார் பாருங்க. பூலோகத்திலேயே யாரை என்ன சொல்லியிருக்காரு? அங்கே அப்போ சொல்லிக்க மட்டும் சொன்னார். இங்கே யாரை சொல்றாரு? நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், கட்டவிழ்ப்பீர்களோ என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே ஊழியக்காரனுக்கு நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுன்னா உங்கள் திறவுகோல் ஊழியக்காரன் கையிலையும் இருக்குது. உங்களை அவன் மன்னிக்கலைன்னா ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். அல்லேலூயா. உங்களை மன்னிச்சிட்டான்னா ஆண்டவர் மன்னிப்பார். நீ எவைகளை மன்னிக்கிறாயோ நான் அவைகளை மன்னிப்பேன். ஆகவே அந்த வல்லமையான ஒரு அதிகாரத்தை அவர் வைத்திருந்தது மட்டுமில்லாமல் அவர் பிதாவத்திலிருந்து பெற்றுக்கொண்டது மட்டுமில்லாமல் அதை தன்னுடைய சீஷர்களுக்கும் அவர் கொடுத்திருக்கிறார். இதை வைத்துக்கொண்டு சொல்கிறார்கள். ஆமென். இயேசு கிறிஸ்துவை தான் உலகம் முழுவதும் உள்ள சபைகள் வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு சமூக வலைதளம் மிகவும் பெரிய உதவியாக இருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் அறிவிக்கிறது. இந்த உலகத்தின் கடைசி பரியந்த முறை என் சுவிசேஷம் போகணுன்ட்டாங்க. இன்றைக்கி சமூக வலைதளம் மூலமாக கடைசி பரியந்த வரைக்கும் போயிட்டு ஒரு மனுஷனால் உலகத்தின் எல்லா மூளை முடுக்குகளிலும் போக முடியாது. ஆனால் இன்றைக்கி போயிட்டு என்னுடைய செய்தி யாராவது பார்த்துருக்கீங்களா? யூடியூப்பில் தினசரி கொடுத்துட்ருக்கிறேன். என்னுடைய சுவிசேஷ பணியை தினசரி பரலோக பொக்கிஷம் என்ற யூடியூப் சேனல் மூலமாக என்றைக்கு இந்த நாட்டில் லாக்டவுன்னு போட்டாங்களோ கொரோனாவில், அந்த லாக்டவுன் மார்ச் 24ஆம் தேதி போட்டாங்கன்னு நினைக்கிறேன். 2020 வருஷம் 2020 வருஷம் 25ஆம் தேதியிலிருந்து இந்த பரலோக பொக்கிஷம் என்ற சேனல் துவங்கி யூடியூப்பில் என்னுடைய பேரில் இருக்கும், சண்முகநாதன் அப்படிங்கிற பேரில் இருக்கும். அல்லேலூயா. தானியேல் புஸ்தகத்தை குறித்து முழுமையான விளக்க உரை கொடுத்திருக்கிறேன். கர்த்தர் அந்த கிருபை எனக்கு தந்தார். மார்க்கு புஸ்தகத்தை குறித்து முழுமையான விளக்க உரைகளை அந்த சேனலில் இருக்குது. 2 புஸ்தகத்தை கொடுத்துருக்கிறேன். இன்றைக்கி மத்தேயு கொடுத்துருக்கிறோம். அல்லேலூயா. ஆகவே இயேசு கிறிஸ்துவை உலகம் முழுவதும் பரப்புவது தான் சபையினுடைய வேலை. இதற்காக சபையினர் வெகுவாக பாடுபட வேண்டும். இதனால் வேதனைகள் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, பொறுமையாக சகித்து கொள்ள வேண்டும் என்பதை தான் ஆண்டவர் சொல்கிறார். இதுதான் சபைக்குள்ள வேலை. இதை கொலேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தில் 24, 25, 26வது வசனத்தில் வாசிங்க. 24, 25, 26. 1. இப்பொழுதும் நான் உங்கள் நிமித்தம் அனுபவிக்கிற பாடுகளில் சந்தோஷமடைந்து கிறிஸ்துவனுடைய உபத்திரவங்களை குறைவானதை அவருடைய சரீரமாகிய சபைக்காக என் மாம்சத்திலே நிறைவேற்றுகிறேன். இது யார் சொல்றா? பவுலடியார் சொல்கிறார். ஆதி காலங்களுக்கு தலைமுறைக்கு மறைவாக இருந்து இப்பொழுது அவருடைய பரிசுத்தவான்களுக்கு வெளியாக்கப்பட்ட இரகசியமாகிய தேவ வசனத்தை பூரணமாய் தெரியப்படுத்துகிறதற்கு உங்கள் பொருட்டு தேவனால் எனக்கு அளிக்கப்பட்ட உத்தேசத்தின்படியே நான் அந்த சபைக்கு ஊழியக்காரனானேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமை உண்டாவதாக. சாத்தான் இந்த சபைக்கும் அவனுக்கும் விரோதம். இந்த பகையை யார் உண்டாக்குனா? உனக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் ஸ்திரீ வித்துக்கும் நான் பகையை உண்டாக்குவேன். தேவன் உண்டாக்குனதை நாம் யாராலையாவது நிறுத்த முடியுமா? அப்போது சபைக்கும் சாத்தானுக்கும் உள்ள பகையை தேவன் நினைத்தால்தான் முடியும்.
அது வரைக்கும் சபைக்கும் சாத்தானுக்கும் பகை. அந்த சபை இருந்து கொண்டே. அப்படித்தான் உலகத்தில் இஸ்ரவேலை கர்த்தர் சபையாக ஆசீர்வதித்திருந்தார். இஸ்ரவேலுக்கு எதிராக முதலாக எழும்பியது பாபிலோனிய சாம்ராஜ்யம். இன்றைக்கி இருந்த இடமே இல்லாமல் அழிஞ்சு போச்சு. அது இருந்த இடத்த பார்க்கணுன்னா ஈராக்கில் இருந்து 65 கிலோமீட்டர் தூரத்தில் போய் பார்த்தா இன்றைக்கி அங்கே நரிகளும் ஆந்தைகளும் ஓநாய்களும் ஓலமிட்டு கொண்டிருக்கின்ற ஆண்டவர் அதை அழித்து விட்டார். மேதியர் பெர்சியர் ராம் சாம்ராஜ்யம் உலகம் முழுவதும் இருந்தாலும் இன்றைக்கி மேதியர்கள் அழிந்து போனார்கள். பெர்சியர் ஈராக்கில் மட்டும் இன்றைக்கி இருக்கிறார்கள். கிரேக்க சாம்ராஜ்யம் அழிந்து போச்சு. ரோம சாம்ராஜ்யம் அழிந்து போச்சு. இப்போ 10 நாடுகள். இந்த 10 நாடுகளில் ஒன்று ஜெர்மனியும் ஒன்று. ஜெர்மனியுடைய ஹிட்லர் தான் இந்த உலகத்தில் யூதர்களே இருக்கக்கூடாது, இஸ்ரவேலர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 60 லட்சம் பேரை வெட்டி வீழ்த்தினான். இஸ்ரவேலர்கள் சிதறினார்கள். யூதர்கள் நாடு கடந்து ஓடினார்கள். அப்படி ஓடப்பட்ட அவர்கள் ஓடி வந்த தேசங்களில் எல்லா தேசத்துக்கும் போனாங்க. அந்த தேசங்களில் இந்தியா தேசமும் ஒன்று. இந்தியா தேசத்தில் கொச்சியில் வந்து யூதர்கள் இன்றைக்கி இருக்கிறாங்க. அவங்களுடைய வழி இருக்குது. 1948 யூதர் ஹிட்லர் எங்கே போனான்னு தெரியாது. ஆனால் உலகத்தின் மேற்கில் இஸ்ரவேல் என்று தேவனால் உருவாக்கப்பட்ட தேசம் இல்லாமல் போன தேசம் 1948 ஆண்டவரால் உருவாக்கப்பட்டது. மேற்கில் இடம் பெற்றது இஸ்ரவேல் தேசம். உலகத்தில் சிதறி கடந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் அன்றைக்கு ஒன்று சேர்க்கப்பட்டு ஒரு தேசமாக உருவாக்கப்பட்டது. இஸ்ரவேலரை எதிர்த்த எல்லாரும் அழிஞ்சு போனாங்க. ஈராக் இருக்கிற இடம் தெரியாமல் இருக்கு இன்னைக்கு. இருந்தாலும் பாபிலோன் சாம்ராஜ்யம் அழிஞ்சு போச்சு. மேதியர் அழிஞ்சு போனாங்க. கிரேக்கா அழிஞ்சு போச்சு. ரோமாயர் அழிஞ்சு போனாங்க. இந்த 10 நாடும் ஏமாத்திரம். இந்த 10 நாடு இந்த கிளைகள் இன்றைக்கு மிருகங்களை சொருமமாக கொண்டு, மிருகங்களை தலையாக கொண்டு இன்றைக்கு உலகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதுதான் இந்த வலு சர்ப்பமான இந்த சாத்தானுக்கும் இந்த சபைக்கும் போராட்டம் உண்டு. இதுதான் அங்கே 7 தலைன்னு வெளிப்படுத்தும் 12வது அதிகாரத்தில் 2வது வசனத்தில் சொல்கிறது. அது யாருன்னு கேட்டீங்கன்னா இஸ்ரவேல். யாரை பெறுவதற்கு? இயேசு கிறிஸ்துவை என்ற குமாரனை பெறுவதற்கு இஸ்ரவேல் மிகவும் கஷ்டப்பட்டாள் என்பதுதான் 2வது வசனம் சொல்கிறது. ஆமென். 3வது வசனம் 7 தலைகள், அதாவது 7 ராஜ்யம். தலைங்கிறது 7 ராஜ்யம். 10 கொம்புகள் 10 ராஜ்யம். அதில் 7 தலையாக இருக்கு. சிவப்பான பெரிய வலு சர்ப்பம் இருந்தது. சிவப்பு என்றால் என்ன என்று நாம் பார்ப்போமானால், அக்னி எரியும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர் பெருசாக தெரியும். ஆனால் அதில் சிவப்பு கலரும் வரும் தெரியுமா? தீ எரியும் போது பார்த்தீங்கன்னா அந்த சிகப்பை தான் இங்கே சிகப்பு என்று சொல்கிறது. இரத்தத்தையும் சிகப்பு என்று சொல்கிறது. இது சாத்தானுக்கு பொருத்தமானது. இப்போ நீங்கள் வந்து இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டுலாம் அந்த போர்டை பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்தில் போகக்கூடாதுன்னு காமிச்சவங்க ஒரு சிவப்பு போர்டை எழுதி டேஞ்சர் அபாயம். இந்த சர்ப்பத்துக்கும் அதுதான், சாத்தான் அபாயம். நாம் அது பக்கத்தில் போகக்கூடாது, சாத்தான் பக்கத்தில் போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் டேஞ்சர் போர்டு வச்சுருக்காங்க. ரயில்வேலையும் அது மாதிரி வச்சுருப்பாங்க. நீங்கள் ரயில்வே பாதையில் நடந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக டேஞ்சர் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பாங்க. சாத்தானுக்கு அது ஏற்றது தான். ஹல்லேலூயா. அதனால் அது சிறப்பானது என்பதற்கு ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. வானத்தின் நட்சத்திரங்களில் 3 ஒரு பங்கு இழுத்து பூமியில். இது எதை குறிக்கிறதுனா, தேவ தூதர்கள் பரலோகத்தில் இருந்தாங்க பார்த்தீங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவுக்கும் லூசிபருக்கும் பிரச்சனை வருது. லூசிபர் வந்து கேட்குறான், 100% அதிகாரத்தையும் நீரே வச்சிருக்கீங்க, எங்களுக்கு ஒரு 10% தரக்கூடாதா அதிகாரத்தை? அட்லீஸ்ட் 1% எங்களுக்கு கொடுக்கக்கூடாதா அப்படின்னாரு.
லூசிபர் இயேசுகிட்ட கேட்டார். ஒரு பிரசன்ட் கூட ஆண்டவர் தரமாட்டேன்ட்டார். ஏன் கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டான் தெரியுமா? ஆண்டவர் ஒரு பிரசன்ட்டை கொடுத்தா கூட அவன் ஒரு அதிசயம் பண்ணிட்டு நான் தான் ஆண்டவர்ன்றான். அல்லேலூயா. அதுக்கு தான் அந்த அதிகாரத்தை ஆண்டவர் கொடுக்க மாட்டேன்ட்டேன். இன்றைக்கி நான் ஒரு ஆளை செத்து போனோன்னு உயிரோடு எழுப்பிட்டா நான் என்ன சொல்லுவேன்? நான் தான் இயேசுவாயிட்டேன்னு சொல்லுவேனா இல்லையா? மனுஷன் தன்னை உயர்த்துவதில் என்றைக்குமே குறைந்தவங்க கிடையாது. அதனால தான் இயேசுவே சொல்லியிருக்காரு, என் பிதாவை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லை. இயேசுவே சொல்லியிருக்காரு, என் பிதாவை தவிர வேறு ஒருவரும் நல்லவர் இல்லை. நாளைக்கு மறிக்க போகிறோம் தெரிஞ்சுன்னா அவர் உடம்பு மனுஷனாக மாறிக்கலாம். என்னை இந்த பாத்திரத்திலிருந்து விளக்கக்கூடுமானா என்னை விளக்கணும் அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்களா? இதுக்கு வேற சுத்தமே இல்லையா? இதுதான் சுத்தமான ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாரா இல்லையா? ஏன் மனுஷனாக பிறந்தனால தான் கேட்டார், பாவத்தை சுமந்திருந்ததுனால தான் கேட்டார், மனுஷனுடைய பாவங்களை சுமந்திருந்தனால தான் கேட்டார். ஆகவே அந்த லூசிபர் 1% அதிகாரத்தை கொடுக்க மாட்டான்னு சொன்ன உடனே அவன் ஆண்டவரோட எடுத்து போரிட்டு அந்த வலு சர்ப்பமானது அந்த வாழை வச்சு அங்கே இருந்த தேவ தூதர்களில் 1/3 கீழே தள்ளி அவனோடு சேர்த்து வந்து விழுந்தது தான். இன்றைக்கி பரலோகத்தில் 2 பங்கு தேவ தூதர்கள் இருக்காங்க. இன்னும் 1 பங்கு தேவ தூதர்கள் தேவை. அதுக்கு தான் ஆண்டவர் மனுஷனை உருவாக்கி இன்றைக்கி பூமியில் வச்சு நம்ம ரட்சிப்புக்குள்ளாக கொண்டு வந்து அந்த 1 பங்கு என்றைக்கு வருதோ இந்த பூமியில் எண்ணிக்கை எத்தனை பேர் அங்கேருந்து தள்ளப்பட்டாங்களோ அத்தனை பேருடைய எண்ணிக்கை என்றைக்கு இந்த பூமியில் மனம் திரும்பி உருவான மனம் திரும்பினவங்க எல்லாம் பரலோகத்துக்கு போகிறது கிடையாது. இன்றைக்கி ஆண்டவர் நமக்கு பரலோகத்துக்கு நம்மளை எடுத்து கொண்டு போயிட்டு பவுலடியாரை எடுத்து கொண்டு போயிட்டு வந்தார். அதே போல் நம்மளையும் எடுத்து கொண்டு போயிட்டு வந்தாருன்னா யாரெல்லாம் பரலோகத்தில் இருக்கா யாரெல்லாம் நரகத்தில் இருக்கான்னு நம்ம பார்த்துருமா. இங்கே இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை சொன்னவங்க கூட அப்படி போய் பார்த்தவங்க நரகத்தில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதில் பெரிய நிறையா பேர் இருக்கிறது ஊழியக்காரங்க கூட சொல்லிக்கிட்டுவாங்க. ஆனால் நம்ம பார்க்கல, நமக்கு ஆண்டவர் அந்த தரிசனத்தை தரலை. அவங்கெல்லாம் சாட்சி புஸ்தகம் எழுதியிருக்காங்க. அந்த மாதிரிலாம் பரிபூர்ண ரட்சிப்பை அவர்களுடைய வருகைகளை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் அவர் வரும் முறைக்கு பரிசுத்தமாக நாம் காத்துக்கொள்ளப்பட வேண்டும். நான் ஞானஸ்தானம் எடுத்தனால நான் பாவம் செய்வோம், ஆண்டவர் மன்னிச்சிடுவார் மட்டும் என்றைக்கும் அப்படி ஒரு சூழ்நிலை எண்ணம் நம்ம மனசில் வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த ஸ்திரீ பிள்ளையை பெற்றவுடனே இயேசுவை பெற்றவுடனே இயேசுவை கொல்லலுக்கு சாத்தான் எத்தனை வழிமுறைகளை கையாண்டான். ஆனால் சாத்தான் ஜெயிச்சானா? தோற்றான். ஆகவே சபை ஒருபோதும் தோற்காது. அல்லேலூயா. ஏனென்றால் சபை அந்த ஸ்திரீயானவள் சாத்தானின் ஆதிக்கத்தை முறியடிக்க கர்த்தர் பெண்ணின் வித்தை தெரிந்து கொண்டார். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் ஏன் ஆணை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னா, ஏவாள் சாத்தான்ட்ட ஏமாந்து தான் போனான். ஆனால் ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு தான், ஏவாள் ஏமாற்றப்பட்டு தான் அந்த கனியை சாப்பிட்டான். ஆனால் ஆதாம் தெரிந்தே சாப்பிட்டான். சாப்பிடக்கூடாதுன்னு தெரிந்தே சாப்பிட்டான். அதனால் பாவம். அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தார், மரியாளை தேர்ந்தெடுத்தார். ஆகவே முதல் தாய் ஏவாள், 2வது தாய் மரியாள். ஆனால் நமக்கு உண்மையான தாய் சபை, இஸ்ரவேலர். ஆகவே இன்றைக்கு நம்ம இஸ்ரவேலுக்கு நமக்கும் பகை இருந்தால் நம்ம யாரோட பிள்ளைகள்? இன்றைக்கி சில பேர் அவன் யூதர்கள், அவன் இயேசு கிறிஸ்துவ வணங்கலை, அதனால் நான் அவனை எதிர்ப்பாக இருக்கேன்னா இஸ்ரவேலுக்கு எதிராக இருக்கிறவன் யார்? சாத்தான். இன்றைக்கி நாம் இஸ்ரவேலை கிறிஸ்தவர்களாக இருந்து ஏற்றோம்னா நாம் சாத்தானுடைய பிள்ளைகள். அதனால தான் இன்றைக்கி நாம் இஸ்ரவேலர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. சரி, இது இஸ்ரவேலர் தானா என்பதை நாம் எப்படி பார்க்குறது? ஆனால் அந்த வெளிப்படுத்தின செய்த 12ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை திருப்பி ஒரு தடவை வாசித்து ஞாபகத்தில் கொண்டு வாங்க. அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது.
அன்றியும் ஒரு பெரிய அடையாளம் வானத்திலே காணப்பட்டது. ஒரு ஸ்திரீ சூரியனை அணிந்திருந்தாள். பாதங்களின் கீழே சந்திரனும் அவன் சிரசின் மேல் 12 நட்சத்திரங்கள். பாருங்கள், சூரியன், சந்திரன், 12 நட்சத்திரங்கள் இருந்தன. அப்படியே நீங்கள் ஆதியாகமம் புத்தகத்துக்கு பழையபடி வாங்க. 37ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கிறீங்க. ஆதியாகமம் புஸ்தகத்தில் 37ஆம் அதிகாரத்தை எடுத்து 9வது வசனத்தை வாசிங்க. அவன் வேறொரு சொப்பனம் கண்டு தன் சகோதரரை நோக்கி, நான் இன்னும் ஒரு சொப்பனத்தை கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை வணங்கினது என்றான். அங்கே உள்ள சூரியன் வந்துட்டா, அங்கே உள்ள சந்திரன் வந்துட்டா, 11 நட்சத்திரங்கள் வந்துட்டா. 12வது நட்சத்திரம் யாரு? யோசேப்பு. யூதாஸ் அப்போ கிடையாது. இப்போ சொப்பனம் கண்டது யாரு? யோசேப்பு. யாக்கோப்பு தான் சூரியன். அவனுடைய பிள்ளைகள் 12 பேர் தான், 12 கோத்திரம். அப்போ சந்திரன் யாரு? ராகை. அப்போ யாக்கோப்பு என்ன சொல்லலாம் பாருங்க, அடுத்த வருஷம் பாருங்க, சொல்லுங்க. அடுத்த வருஷம் நானும் உன் தாயாரும் உன் சகோதரரும் தரை மட்டும் குனிந்து உன்னை வணங்க வருவோமா? அவனை கடிந்து கொண்டான். ஆனால் என்ன நடந்துச்சு? வணங்கினாங்க. யோசேப்பை தம்பின்னு தெரியாமையே வணங்கினாங்க. ஆனால் யாக்கோப்பையோ ராகேலையோ ஆண்டவர் வணங்க விடலை. ஏன்னா அது சூரியன், இது சந்திரன். சூரியன் தலை, கடவுள். இப்போ இந்த 12 கோத்திரங்களை கொண்டதுதான் இஸ்ரவேல். அதுக்கு யாக்கோப்புன்னு தான் பேரு. ஆண்டவர் யாக்கோப்புங்கிற பேரை தான் இஸ்ரவேல் என்று ஆக்கினார். ஆசீர்வதிக்கும் போது, இனி நீ யாக்கோப்பல்ல, நீ இஸ்ரவேல் என்றார். இப்போ இந்த ஸ்திரீ யாரு? 12 கோத்திரங்களை, நட்சத்திரங்களை கொண்டிருக்கின்ற இந்த ஸ்திரீ யாரு? இஸ்ரவேல். இன்றைக்கு அது சபையாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அல்லேலூயா. ஆகவே இந்த இஸ்ரவேலில் இருந்துதான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். இதைத்தான் நாம் வருகிற கிறிஸ்துமஸ் பண்டிகை பிறப்பின் சிறப்பு தேவையாக பார்க்க போகிறோம். ஆகவே அந்த ஸ்திரீ யார் என்பதை இன்றைக்கு நாம் பார்த்துவிட்டோம். அந்த பெற்ற பிள்ளை யார் என்பதையும் நாம் இயேசு கிறிஸ்து தான் பார்த்தோம். அதுக்கு அடையாளம் என்னென்னா, அந்த 3வது ஆதியாகமம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனத்தில் கடைசி பகுதியை வாசிங்க. அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிகாலை நசுக்குவார். சிலுவையில் ஆண்டவருடைய குதிகாலை சாத்தான் நசுக்கினானா? 3 நாள் பாதாளத்துக்கு போய் ஆண்டவர் சாத்தான் தலையை நசுக்கிட்டு 3ஆம் நாள் எழுந்துட்டு வந்தாரா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். ஆகவே அவருடைய சிருஷ்டிப்பு ஒரு அதிசயமான சிருஷ்டிப்பு. அல்லேலூயா. ஆகவே இன்றைக்கு அந்த ஸ்திரீ யார் என்றால் அந்த ஸ்திரீ இஸ்ரவேல். அல்லேலூயா. அது யாவாலும் அல்ல, மரியாளும் அல்ல. அல்லேலூயா. ஏவாள் மரித்து போய்விட்டான். மரியாள் பரலோகத்தில் இருந்தால் ஆவி. ஆனால் சபை என்றென்றைக்கும் அறியாது. ஏனென்றால் அது இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அந்த இஸ்ரவேல் என்ற சபைதான் வருகிறேன் சொல்லப்படுகிறது. அவனே. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும். எல்லாரும் எழுதி நிற்போம்.